ஒடேலான்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. திருப்பதி ராதா அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் புதுசா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனா திருப்பதிக்கும் ராதாக்கும் குழந்தையே இல்லாம இருக்கிறாங்க. ராதா கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாம திருப்பதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அதே மாதிரி ஊருக்குள்ள புதுசா கல்யாணம் ஆகி முதலிரவுக்கு போற பெண்களை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க கொடூரமான முறையில கடத்தி கற்பழிச்சு அவங்களோட உள்ளாடைகளை திருடி கொலை பண்ணி போட்டுட்டு போறாங்க. போலீஸ்காரங்களை விசாரிக்கிறாங்க. ஆனா இது யார் பண்றது அப்படிங்கறத சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. ஊருக்குள்ள அடுத்தடுத்து கல்யாணம் நடக்கிற எல்லா பெண்களுக்கும் இதே மாதிரி நடக்கிறதால ஊரே மரண பயத்துல இருக்குது. திருப்பதியோட பொண்டாட்டி ராதா வீட்டை கிளீன் பண்ணும்போது ஒரு பெட்டி ஒண்ணு கிடைக்குது அவங்க கையில. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய உள்ளாடைகள் இருக்கிறது தெரிய வருது. அப்பதான் பொண்டாட்டி ராதாக்கே ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நாளா கடத்தி கொலை பண்ற எல்லாத்துமே நம்ம புருஷங்காரன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத ராதா புரிஞ்சுக்கிறாங்க. புதுசா கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கு இதே நிலைமை தான் நடக்கும் சொல்லி அந்த இடத்துல போனா அந்த பொண்ணு கடத்திட்டு போய் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதே இடத்துல ராதா அவன் புருஷனோட தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறாங்க. சரண்டரான அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பதியோட வீட்டுல கொடுக்குறாங்க. ஊருக்குள்ள யாருமே திருப்பதி இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனோட பாடியை யாருமே வாங்குறதுக்கு வரல. ஆனா திருப்பதி வீட்டுக்காரங்க மட்டும் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போனோன்னு ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திருப்பதி எப்படி இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே கொடூரமான முறையில் பண்ணணும், அவனோட ஆத்மா சாந்தி அடைய கூடாதுங்கிறதுக்காக இறந்து போன அவனோட உடம்புக்கு சமாதி சிக்ஷா பண்றாங்க. அப்படி பண்ணானாக்கா அவனோட ஆத்மா சாந்தி அடையாம ரொம்பவே நரக வேதனை அனுபவிக்கும். அப்படி அவனை சமாதியில இருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பூஜைகளையும் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற சில பேர் போயிட்டு அதே இடத்துல உச்சாடிக்கும் போது அவங்களோட காலை கிழிச்சு ரத்தம் அந்த பொணத்து மேல பட்டவனே ஆத்மா வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதனால ஊருக்குள்ள நிறைய மரணங்கள் ஏற்படுது. திரும்பவும் கல்யாணம் ஆகிற அதே ஊருக்குள்ள அதே பெண்களை கொடூரமான முறையில கொலை பண்ணி சாகடிக்கலாம். இப்படி திரும்ப ஊருக்குள்ள பயந்துகிட்டு இருக்க திரும்ப திருப்பதி வந்துட்டான். இனிமே நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஊருக்குள்ள பயந்துட்டு இருக்க ராதா ஜெயில இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வெளியே வராங்க. ராதாக்கு ஒரு அக்கா இருக்காங்க பைரவி. சோ அவங்க சிவனோட பக்தியா இருக்கிறதால அவங்களோட சக்தியை பயன்படுத்தி திருப்பதியை அந்த சமாதியிலே அடைக்கிறாங்க. ஆனாலும் திருப்பதி வெளியே வந்து சில அகோரிகளுக்கான சக்திகளை கத்துக்கிட்டு வந்து திரும்ப ராதா கூட சண்டை போடுறான். ஆனா ஒரு வழியா ராதா திருப்பதியோட ஆன்மாவை சாகடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. முழு படத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஒரு சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.